இலங்கையின் நீர்கொழும்பு சிறையில் கலவரத்தால் உயிரிழந்த காவலர்களின் உடல்களுக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்தப்பட்டது. இலங்கையின் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் கைதிகளுக்கிடையே ஏற்பட்ட பயங்கர மோதலில் 7 சிறை காவலர்கள் உட்பட 26 பேர் உயிரிழந்த நிலையில் கலவரத்தில் உயிரிழந்த சிறை காவலர்களின் உடல்களுக்கு கொழும்பு சிறைத்துறை தலைமையகத்தில் சக ஊழியர்களும் நீதியமைச்சர் ஹர்ஷன நாயக்காராவும் கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர். சிறைக்குள் போதைப் பொருள் கடத்த முயன்ற தகவல் கசிந்ததால் 2 கைதிகள் குழுக்களுக்கிடையே 2 நாட்களாக நீடித்த மோதல் கலவரத்தில் முடிந்தது. மேலும் 650 பேர் மட்டுமே இருக்க வேண்டிய சிறையில் 2400 கைதிகள் அடைக்கப்பட்டிருந்ததை வன்முறை இவ்வளவு தீவிரமடைய காரணம் என்பது தெரியவந்துள்ளது. மேலும் சிறை நெருக்கடியை குறைக்க 734 கைதிகள் அவசரமாக வேறு சிறைகளுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் இலங்கையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.